ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியாக நல்ல காரசாரமாக இருக்கக்கூடிய சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் மீன் குழம்பு பண்ணுறதை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலாம். அதே சமயம் 3 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் சாதத்தில் கொஞ்சமாக நீங்கள் இந்த ஒரு துண்டு மீன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மீன் குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறோம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறோம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு வந்து நம்ம சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியம். நல்ல மிளகு சேர்க்கணும். அப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி ஒரு 10லேருந்து 15 போல், பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5 போல் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா மட்டும் சேருங்க, இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூண்டு இஞ்சி எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் வாரது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இனிமேல் இதில் மசாலா போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இவ்வளோ போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இது போடும்போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும். நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து கசப்பு டேஸ்ட்டு வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு துண்டளவுக்கு புளியை நான் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணி மட்டும் ஒரு 1/2 கப்பு போல் நம்ம இதில் விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் நல்லா வற்றி வெந்து வரணும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க சூடாக இருக்கக்கூடிய தண்ணி தான் சேர்க்கணும். 1 கப்பு தண்ணி போல் வந்து சேருங்க. சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அது நல்ல சூடான தண்ணி வந்து நீங்கள் சேருங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். இது நல்லா கொதித்து வரணும். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். நல்லா ஓப்பன்லேயே விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் தேங்காய் பால் இது வந்து சரியாக 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். இது வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ்ஷை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதில் வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் 1/2 கிலோ அளவுக்கு நல்ல துண்டு மீன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல நெய் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மீன் வேணால் இதில் சேர்த்துக்கலாம். அதாவது மத்தி மீன், அப்புறமா கனவா, எந்த மீன் வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிருக்கு. லோ ஃப்ளேமில் நல்லா வந்து நான் கொதிக்க விட்டுட்டுருக்கேன். இது நல்லா கொதித்து வேகணும். அதே சமயம் போட்டு சும்மா கிளறிட்டே இருக்கக்கூடாது. மீன் வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்பப்போ கை வச்சு லேசாக மட்டும் கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நம்மளுக்கு சூப்பராக மீன் வந்து நல்லா வற்றி சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வற்றி வரணும். ஒரு 1/2 மணி நேரம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லா சூப்பராக வற்றி வரும். நம்ம கிளறும் போதும் இந்த மாதிரி சைடில் மட்டும் ஸ்பூனை போட்டு கிளறி கொடுக்கணும். அப்போ தான் இந்த மீன் வந்து உடையாமல் இருக்கும். எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.